திருக்குறள். வாய்மை எனப்படுவது யாது எனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் அது எவ்வுயிர்க்கும் எவ்வகை தீங்கும் இல்லாத சொற்களை சொல்லுதலாம். பிறர் புண்படும்படி ஒருவர் முன் அவர் குறையை கூறக்கூடாது. மனம் புண்படும்படி பேசக்கூடாது. புறத் தூய்மை நீரான் அமையும். அகத் தூய்மை வாய்மையார் காணப்படும். ஒருவனது உடல் தூய்மை நீரால் உண்டாகும். உள்ள தூய்மை வாய்மையால், அதாவது உண்மை பேசுவதால் உண்டாகும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருவன் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால் தன் மனத்தில் சினம் வராமல் காக்க வேண்டும். காக்காவிட்டால் அச்சினம் தன்னையே அழித்துவிடும். எல்லாரும் நேரம் உட்கார்ந்து ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய் ஸ்ரீ மகாமாயி கி ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய் ஸ்ரீ சித்தி விநாயக மூர்த்தி கி ஜெய் ஸ்ரீ ராஜ